إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. அளவற்றருளாளனும் நிகரட்டன்புடையோனுமாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே து ஆலம் எமது உயிருக்குயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபிகள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் பரிகந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வேவல்களை ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டும் நம்மை தவிர்த்துள்ளானோ அந்த அத்துணை காரியங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய எந்தொரு விடயங்களை பார்த்தும் முஸ்லீம்கள் பயப்படுவதோ அச்சப்படுவதோ கிடையாது. ஏன் முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வழிகாட்டப்பட்டிருக்குது. நீங்கள் அந்நியவர்களிடத்தில் போய் உங்களுடைய மார்க்கத்திலே திருமணத்தை பற்றி என்ன சொல்லப்படுது என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மல்லிகை பூ மணக்க வேண்டுமா, அவ்வளவு தான். ஆனால் நமக்கு சகல விடயங்களும், அதனால தான் ஒரு முஸ்லிம் உலகத்தில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின பிரகாரம் உலகத்தில் வாழ்வான் என்று சொன்னால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அவனுக்கு உலகத்திலையும் நல்லது தான் ஆஹிரத்திலையும் நல்லது தான். வாழ்கிறோமா, அதுதான் கேள்விக்குறி. ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, நோய்கள் வருது. அதை பொருந்திக்கிறவன் தான் முஸ்லிம்னு சொல்றவன். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நம்முடைய காலில் ஒரு முள்ளு குத்திப்படுது, நம்ம என்று சத்தம் போடுறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆக நன்மை கூடின நோய் என்ன தெரியுமா? காய்ச்சல். ஒரு தடவை காய்ச்சல் வந்தா சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால தான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் காய்ச்சலை தந்திரி, காய்ச்சலை தந்திரி. ஏன்? காய்ச்சலின் மூலம் மனிதன் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்கும் அவன் கஷ்டப்படுறான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள், பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள், கிட்னி ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள், கழுத்தில், தலையில், உடம்புல, இடுப்புல, காலில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த முழு உடம்பும் வெட்டப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே. ஒவ்வொரு வெட்டுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அதனால தான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, குல்லும் ரிஇன் முஸப்பஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து கரீபும் மின் ஷிராக்கின அலிஹி. ஒவ்வொரு மனிதனும் காலை அடைகிறது அவனுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே, ஆனால் அவனுடைய மௌத்து அவனுடைய செருப்பு வாளை விடவும் அவனுக்கு நெருக்கமாக இருக்குது. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுவானா, மரில்து ஃபலம் தஉதுனி, அடியானே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னைய ஏன் நீ பார்க்க வரல, என்னைய ஏன் நீ சந்திக்க வரல?
அல்லாஹ் சொல்லுவான், அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் நீ நோய்வாய்ப்பட்டிருந்தியா? அது எப்பொழுது? அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவனை நீ சந்திக்க போயிருந்தால் அங்கே என்னை நீ பெற்று கொண்டிருப்பாய். ஆகையால் சோதர்களே, நோய் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள். அது வந்தா அதை பொருந்திக்கிறோம். நோயாளிகள் மனமுடைய கூடாது. என்னடா 28 வயசுல சுகர் வந்துருச்சே, 30 வயசுல பிரஷர் வந்துருச்சே. சில பேர் மனைவிமாறு கேசுவாங்க, நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன், தேடுற காசெல்லாம் இவட நோய்க்கே செலவழியுதே, ஏமாத்தி முடிச்சு தந்துட்டாங்களோ, தெரியாம மாட்டிக்கிட்டேனோ, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வழியாகவே இருக்கிறா, ஓன் கூட அல்லாஹ் இரக்கம் இல்லை போலும் என்று அவர்களை திட்டக்கூடாது, அவர்களை ஏசக்கூடாது. சகோதரர்களே, சில பெண்கள் இருப்பாங்க, எப்பொழுதும் நோயாளிகள் தான், எப்பையும் தலைவலி இருக்கும், எப்பையும் இடுப்பு வலி இருக்கும். பெண் என்றால் ஏதாவது ஒரு வலி அவளிடத்தில் இருக்கும். சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் சொன்னாங்களா, அய்யூப் உங்க கூட அல்லாஹ் இரக்கம் இல்லை போலும், அதனால தான் இவ்வளோ சோதிக்கிறா என்று சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதிலே விழுந்தாங்களாம். சொன்னாங்களாம், யா அல்லாஹ் ஏண்ட நோயை நீ குணப்படுத்தலன்னா நான் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்த மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தான். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ் இரக்கம் இல்லையா? கோபப்பட்ட அல்லாஹ் நோயை கொடுத்தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். சில பேருக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கொடுப்பான், சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு கொடுப்பான், சில பேருக்கு நோயை கொடுத்து மௌத்தை கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஷஹாதத்துடைய மௌத்து கிடைக்கணும் என்றதுக்காகவே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையினால் நோய் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத். அது வந்தா அதை பொருந்திக்கிறோனும், அது வராமல் பாதுகாப்பதும் இஸ்லாம் தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டித்தான் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜைத்தூன் வைப்பாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் தலைமுடி கீழே வராமல் இருப்பதற்காக வேண்டி சிதிர் என்ற கம் போன்ற ஒன்றை தலைக்கு வைப்பார்கள், தலையுடைய முடி கீழே வராமல் இருப்பதற்காக வேண்டி. இன்னைக்கு நம்ம நல்லா ஜெல்ல பூசுவோம். யார் தயாரிக்கிறது, எங்கிருந்து வருது, எப்படி கொண்டு வரப்படுது தெரியாது. சகோதரர்களே, 30 வயசாவது, 40 வயசாவது, 50 வயசாவது, அவர் மௌத்தாம், அவருக்கு தலையில கேன்சராம், அவருக்கு தலையில நோயாம். 30 வயசுல முடி பழுக்குதே, எப்படி பழுக்குது தெரியாது. சொல்றாங்க அவர் ஜெல் பூசினாரு, 10 வயசுல பூசுவாரு, 20 வயசுல பூசுவாரு, பூசி கேன்சர் வந்து மௌத்தாகிட்டார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நபி அவர்கள் தலைக்கு சிதிர் கம் போன்ற ஒன்றை பாவிப்பார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜைத்தூன் வைப்பார்கள். தலை சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஸ்லிமுடைய தலை நாரக்கூடாது, அது எப்பொழுதும் வாசமாக இருக்கணும். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையுடைய உச்சிக்கு கஸ்தூரியை வைப்பார்கள், நபியுடைய தலையே மணக்க ஆரம்பிக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டித்தான் தலைமுடிய வெட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம வெற்றமாய் வெட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நாம வெட்டுறது நோய் வார வெட்டு. என்னென்ன நோய் வருமோ தெரியாது. அதனால தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தலையில ஒரு பகுதி முடிய வச்சு அடுத்த பகுதியை வெட்டதை கூடாதுன்னாங்க, தப்புன்னு சொன்னாங்க, வெட்டாதேன்னு சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அரபி சொல்றாரு, அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் பன்றிகளாக குரங்குகளாக அல்லாஹ் மாத்தினான். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தல்ல, அந்த பொறாமையும் அந்த ஈகவும்
கியாமத்து வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும். அதனால என்ன செஞ்சா, கண்டுபிடிச்சா இந்த பெக்கம வெட்டி வெட்டி ஓண்ட தலையும் பன்றி அதனுடைய முடிய நேரையாக்கினா வரக்கூடிய தோட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சகோதரர்களே, அவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாத்தினா. அவன் கண்டுபிடிச்சா இந்த கட்டை ஒரு பகுதியை வலிச்சு அடுத்த பகுதியை வை, ஓண்ட தலையும் குரங்கு அதனுடைய தலையையும் பாரு ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நபி அவர்கள் நோய் வராமல் இருப்பதற்காக வேண்டித்தான் முடியை வெட்டுவார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் மொட்டை அடிப்பார்கள். அப்படி இல்லையா தலையுடைய பாதுகாப்புக்காக வேண்டி முடியை வளர்த்திருப்பார்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, உஹதுடைய யுத்தத்தில் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் 2 ஆணிகள் இறங்கி இரத்தம் கொட்டுது. தண்ணீரை கொண்டு கழுவி பார்த்தாங்க, சரி வரல. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாயை எரித்து அதனுடைய சாம்பலை தலையிலே வைத்தார்கள். சகோதரர்களே, தலையுடைய இரத்தமே நின்று போயிருச்சு. இது தலையுடைய வைத்தியம். அடுத்தது நபி அவர்கள் இந்த கண்ணுக்கு வைத்தியம் செய்வார்கள். இஸ்லாத்தில் ஒன்றை விளங்கிக்கிறோனோ, நோய் வந்த பிறகு இஸ்லாமிய வைத்தியம். நோய் வந்த பிறகு தான் சுருமா, நோய் வந்த பிறகு தான் கருஞ்சீரகம், நோய் வந்த பிறகு தான் ஜெய்தூன். இல்லை 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 சகோதரர்களே, நோய் வர்றதுக்கு முதல்ல இஸ்லாமிய வைத்தியம். நபி அவர்கள் கண்ணுக்கு இரவிலே தூங்கும் பொழுது இஸ்மித் என்ற சுருமாவை வைப்பார்கள். ஹாஷிமி கிடையாது, நல்ல கூலா இருக்குது, அழகா இருக்குது. இல்லை, இது சுருமா கிடையாது, இது மக்களை ஏமாத்த வந்தது, இது உங்களை ஏமாத்த வந்தது. சகோதரர்களே, நபி அவர்கள் இஸ்மித் என்ற சுருமாவை இரவிலே வைப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஇன்னஹு யஜில்லுல் பஸர். இஸ்மித் என்ற சுருமா உங்களோட கண்ணையே அது சுத்தமாக்கிரும், தூய்மையாக்கிரும். கண் சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. அடுத்தது சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த மூக்குக்கு வைத்தியம் செய்வார்கள். மூக்கு அடைப்பு, மூக்கு தடுமல், மூக்கு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் நபி அவர்கள் கருஞ்சீரகத்தை ஒரு பிடவையிலே போட்டு அதை தண்ணீரை நனைச்சி அதனுடைய சாறை மூக்கிலே விடுவார்கள். மூக்கு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. சகோதரர்களே, மீசை, மீசையிலும் நோய் இருக்குது. யாரோ சொன்னாங்களாமே, மீசை இருந்து முறுக்குட்டா தான் ஆம்புளையாம். யாரு சொன்னது? சகோதரர்களே, மீசை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மீசையை கத்தரிங்கன்னாங்க, அதை வளர்க்காதன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அடுத்தது நபி அவர்கள் இந்த பல்லுக்கும், இந்த முரசிக்கும், இந்த தொண்டைக்கும், இந்த நாவுக்கும், அத்துணைக்கும் செஞ்ச ஆக பெரிய வைத்தியம் தான் மதீனாவிலே உள்ள அராக்குச்சி, அதாவது நம்முடைய மிஸ்வாக். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறுல பார்த்தா எந்த சஹாபியும் பல்லு கலட்டினதா சரித்திரம் கிடையாது. ஏன்? எல்லா சஹாபிகளுடைய காதிலையும் இந்த வடுபாஸ்மார் வச்சிருப்பாங்களே, பென்சில் குச்சி, அது மாதிரி எல்லா சஹாபிகளும் மிஸ்வாக்க வச்சிருப்பாங்களாம். மிஸ்வாக் உங்களோட பல்லு சம்பந்தமான, தொண்டை சம்பந்தமான, நாவு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. சகோதரர்களே, நீங்க பிரஷ் போட்டு பல்ல விளக்க உங்களோட முரசி தான் கரைஞ்சு போகுமே தவிர பல்லு சுத்தமாகாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிரச்சனை இல்லை, பிறகு மிஸ்வாக். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 18 தடவை மிஸ்வாக் செய்வாங்களாம். 5 நேர வுது, 5 நேர தொழுகை. வீட்டுக்குள்ள வர்றனாலே முதலாவது எடுக்கிறது மிஸ்வாக்கத்தான். இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ பெண்கள் வாய் நாத்தம் தாங்க முடியல, தலாக்குக்கு போகுது காலி கோட்டிலே. என்னத்துக்கு சகோதரர்களே? இவட வாய் நாத்தம் கணவனுக்கு தாங்க முடியல. கணவன் வாய் நாத்தம் ஏன்? சாப்பிடுறது வெத்திலைய, குடிக்கிறது சிகரெட்டை, என்னென்னமோ பாவனைகள்,
வீட்டுக்கு வரும் பொழுது வாய் நாறுது, கிட்ட போக முடியல. சகோதரர்களே, கஸ்தூரியை விடவும் நறுமணம் உள்ள அந்த நாவு, பொய் பேசாத நாவு, வஹியை மாத்திரம் பேசும் அந்த நாவு ஒரு நாளைக்கு 18 தடவை மிஸ்வாக் செய்துன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையை அழகாக்கும் மிஸ்வாக், இல்லறத்தை இனிமையாக்கும் மிஸ்வாக், ஆண்மையை அதிகரிக்கும் மிஸ்வாக். மேலான சகோதரர்களே, அதனால தான் ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கிறத கண்டா உடனே மிஸ்வாக் செஞ்சிடணுமா. ஏன்? என்ன ஆதாரம்? புகாரியில் வருது. நபி அவர்கள் சக்கராத்தில் இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, சைக்கினையின் மூலமாக மிஸ்வாக்க கேட்டாங்க. நபி அவர்களுக்கு கடைசியாக மிஸ்வாக் செய்யப்பட்டுச்சு. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையினால் மிஸ்வாக். அடுத்தது, நபி அவர்கள் இந்த முகத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். இந்த முகத்துக்கு செய்த ஆக பெரிய வைத்தியம் தான் தாடி. சகோதரர்களே, தாடி ஒரு வலிக்கக்கூடிய ஒரு சாமான் கிடையாது, அது வளர்க்கக்கூடிய சாமான். வலிக்கிறது லேசா, வளர்க்கிறது லேசா. சகோதரர்களே, வலிக்கோணும், திரும்ப 2 நாள்ல வளரும், திரும்ப வலிக்கோணும், திரும்ப வளரும், திரும்ப வலிக்கோணும். வளர்க்கிறது லேசா, வலிக்கிறது லேசா. சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கும் எல்லா படைப்பிலையும் அழகானது, நல்ல தோற்றம் உள்ளது ஆண்கள் தான். சிங்கத்தை பாருங்க, ஏது அழகு? ஆண் சிங்கமா, பெண் சிங்கமா? சகோதரர்களே, கோழி, சேவலா, போடா, மயில், ஆண் மயிலா, பெண் மயிலா, புலி, அதுல கூட சொல்றாங்க ஆண் புலி, ஆண் சிறுத்தை. சகோதரர்களே, அது நல்ல தோற்றம் உள்ளதாக, நல்ல சைஸ் உள்ளதாக, நல்லா இருக்குமா, அழகா இருக்குமா? உலகத்திலே இருக்கும் அத்துணையிலையும் அழகுள்ளது, நல்ல தோற்றம் உள்ளது ஆண்கள் தான். ஏன்? அது அல்லாஹ் கொடுத்த தோற்றத்தில் வாழுது. தன்னை மாத்தி இன்னொன்ன போல இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படல, அழகா வாழுது. ஏன் சகோதரர்களே? மனிதன் மாத்திரம் தண்ட தோற்றத்தை மாத்தி தனக்கு ஒப்பான ஒன்றை போல இருக்கணும்னு ஆசைப்படணும். சொர்க்கத்திலே ஒரு பறவை துஆ செய்யுமாம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை புகழுமாம், சொல்லுமாம், உலகத்திலே ஆண்களுக்கு தாடியையும் பெண்களுக்கு தலைமுடியையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சகோதரர்களே, ஆகையினால் ஹஜ்ஜி வருது, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வோமா இல்லையா? பார்ப்போமா இல்லையா? சலாம் சொல்லுவோமா இல்லையா? சகோதரர்களே, ஆயுளில் வாழும் பொழுது தாடி இல்லாத ஒருவன் வரும் பொழுது அவன் முகத்தை பார்க்காமல் திருப்பி கொண்ட ரசூலுல்லாஹ் கபருக்குள்ளே தாடி இல்லாதவன் சலாம் சொன்னால் கபருக்குள்ளே இருந்து பதில் சொல்லுவார்களா? சொல்லுவார்களா? இல்ல சகோதரர்களே, வலிக்காதீர்கள். தாடியை வலிப்பது ஹராம். அத்துணை உலமாக்களுடைய தீர்ப்பும் இதுதான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஹைபருடைய யுத்தத்தில் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்கப்படுது. இதை குடித்த ரசூலுல்லாஹ் இந்த உதடுகள், இந்த முரசி அத்துணையும் நீலமாக மாறுது. உடனே நபி அவர்கள் ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுத்தார்கள். சகோதரர்களே, ஹிஜாமா இடுப்புக்கு மேலால் உள்ள அத்துணை நோய்களுக்கும் மருந்து. மருதாணி இடுப்புக்கு கீழால் உள்ள அத்துணை நோய்களுக்கும் மருந்து. ஹிஜாமா அதற்குரிய தினங்கள் இருக்குது, அதற்குரிய நாட்கள் இருக்குது. உலமாக்களிடத்திலே கேளுங்கள், சொல்லுவார்கள். சகோதரர்களே, அத்துணை நோய்களுக்கும் மருந்து. எத்தனையோ நோயாளிகள் எங்கெங்கேயோ போய் வைத்தியம் செஞ்சு சரி வரல, வைத்தியம் காணல. சகோதரர்களே, ஹிஜாமத்தை கொண்டு அவர்கள் ஆஃபியத்தை பெற்றார்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது ஆக பெரிய வைத்தியம் தான் உள்ளம். ஆக பெரிய வைத்தியம் தான் 5 நேர வுதுக்கும் நம்ம 15 தடவை மூக்க கழுவோம் இல்லையா?
இன்னைக்கு நம்ம பலவே இருக்கிற பழக்கம் எப்படி? மூக்குக்குள்ள விரல போட்டுட்டு அதே விரல அவளுக்குள்ளே போடுறது. இது சுன்னத்து கிடையாது சகோதரர்களே. நபி அவர்கள் தண்ணீரை எடுத்து கீழிருந்து மேலே இழுப்பார்கள். ஒரு மனிதனுடைய மூக்கு சுத்தமாக இருந்தால் அவனுக்கு எந்த நோயும் வராது. உலகத்திலே எவ்வளோ படித்தவனாக இருக்கலாம், அழகுள்ளவனாக இருக்கலாம், வாகனத்தில் வரலாம், பெரிய வீடை கட்டலாம், கோட் ஷூட் உடுக்கலாம், பிரச்சனை இல்லை. முஸ்லிம்களே, தொழுகையாளிகளே, உங்களை தவிர உலகத்திலே 15 தடவை மூக்கை சுத்தம் செய்யும் சமுதாயம் உலகம் காட்ட முடியுமா சகோதரர்களே? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய மூக்கு சுத்தமாக இருந்தால் அவனுக்கு எந்த நோயும் வராது. நாங்க தானே லுஹர் முடிய அசருக்கு, அசர் முடிய மக்ரிபுக்கு, மக்ரிபு முடிய இஷாவுக்கு ஒரு நாளைக்கு 15 தடவை மூக்க சுத்தம் செய்கிறோமே சகோதரர்களே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது நபி அவர்கள் இந்த கக்கத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். கக்கத்து முடியை பிடுங்கி எடுப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கக்கத்து முடிய வளர்க்காதீங்க. சகோதரர்களே, நபி அவர்கள் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தோம் பாருங்க. பார்ப்போம், தலைக்கு பாவிச்சது கஸ்தூரி, ஆனா அதையே கக்கத்துக்கு பூசல்ல. நபி அவர்கள் கக்கத்துக்காக வேண்டி இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாசனை திரவியம் தரீரா, தரீரா என்பதை நபி அவர்கள் கக்கத்துக்கு பூசுவார்கள். நபியுடைய கக்கமே வெண்மையாக இருக்கும், அழகா இருக்கும். சஹாபிகள் சொல்றாங்க, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய கையை மேல தூக்கினாங்கன்னா நபியுடைய கக்கமே வெண்மையாக இருக்குமாம், அழகா இருக்குமாம், தெளிவா இருக்குமாம், வாசமாக இருக்குமாம். சகோதரர்களே, அடுத்தது நபி அவர்கள் உள்ளம் கைக்கு வைத்தியம் செய்வார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம டாய்லெட் போய் வர்றோமோ, இன்னைக்கு நம்ம பழவி இருக்கிற பழக்கம் உடனே சோப்பை போட்டு கையை கழுவுறது. நாத்தத்தையும் நஜீஸையும் வாசமா மாத்துறோமே தவிர நாத்தமும் நஜீஸும் போவது கிடையாது. சகோதரர்களே, நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் டாய்லெட் போய் வருவார்களோ அப்பையெல்லாம் மண்ணை கொண்டு கையை சுத்தம் செய்வார்கள். அல்லாஹ் மண்ணுக்கு கொடுத்திருக்கும் தன்மை தான் இந்த கையுடைய ரேகைகள், நகங்கள், உள்புறம் அத்துணையுடைய கிருமிகளையும் நஜீசுகளையும் அது இல்லாமலாக்கிரும், சுத்தமாக்கிரும். சகோதரர்களே, புகாரியில் எத்தனையோ ஹதீஸ்கள், ஏன் நபி அவர்கள் ஃபர்லான குளிப்பை குளித்துவிட்டு மறைவிடத்தை தொட்டுவிட்டு நபியுடைய வீட்டு சிவரி களிமண், களிமண் அதிலே கையை அடித்து சுத்தம் செய்வார்கள். நாயுடைய ஹதீஸில் கூட 7 தடவை கழுவுங்க, ஒரு தடவை மண்ணை கொண்டு கழுவுங்க. நாயுடைய நஜீஸை ஜம்சமை கொண்டு கழுவினாலும் சரி வராது, எதை கொண்டு கழுவினாலும் சரி வராது. ஒரு தடவை மண் அல்லாஹ் வச்சிருக்கிறான் சோதரர்களை. ஆகையினால் எத்தனையோ நோயாளிகளை காட்டலாம், சொல்லலாம், விசவீஜ போகுதாம், எங்களை போகுது தெரியாது. பாக்டீரியா போய் கிட்னி ஃபெயிலியரா, ஹார்ட்ல வருத்தமா, அவருடைய தலை மூளைக்கு போயிருச்சா, மௌத்தாம், எங்களை போகுது தெரியாது. வைத்தியர்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஹஸரத், என் வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் பிடிச்சிருக்கிறேன், வேலைக்கால் இருக்கிறா, டிட்டோல் போட்டு கழுவுறேன், நல்லா வச்சிருக்கிறேன், எப்படி போகுது தெரியாதே சகோதரர்களே, எங்களை போகுது. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மண்ணை கொண்டு கையை கழுவு, உன் கை சுத்தமாகும். அடுத்த சகோதரர்களே, நபி அவர்கள் மறைவிடத்துக்கு வைத்தியம் செய்வார்கள். ஏன் ஹத்னா செய்கிறோம்? வைத்தியம் எல்லாருக்கிட்டையும் கேள்வி, பெண்களுக்கும் ஹத்னா செய்யணுமா? செய்யணும், இல்லைன்னா அவகிட்ட வரக்கூடிய நாத்தத்தை தாங்க முடியாது. சகோதரர்களே, ஏன் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறோம்? வைத்தியம் இவைகள் அத்துணையை விடவும் ஆக பெரிய வைத்தியம் மறைவிடத்து முடியை வலித்தெடுப்பது.
சுத்தம் செய்வது, இதை ஹசரத் மிம்பர்ல சொல்ல வெக்கம். வாப்பா புள்ளைக்கு சொல்லி கொடுக்க வெக்கம். சகோதரர்களே, இது வெக்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது. இது இஸ்லாம், இது சுத்தம், இது மார்க்கம். சகோதரர்களே, 2 கிழமைக்கு மேலால் அதை வளரவிடக்கூடாது. 40 நாளைக்கு மேலே வளர்ந்துச்சு, அதிலே ஒரு நீல நிறமான பேன் உருவாகும். சகோதரர்களே, மறைவிடத்து முடி வந்து சுத்தம் செய்யாத ஒருவட்ட ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க. அவர் பாத்ரூம் போய் வந்த உடனே அந்த பேன் அவருடைய கையில் ஒட்டிக்கிறோம். அவர் பிணையும் சம்பளிலே அந்த பேன், அவர் போடும் பராட்டாவிலே அந்த பேன், அவர் ஊத்தும் டீயிலே அந்த பேன், நல்ல டேஸ்ட் சாப்பாடு, என்னென்ன நோய் வருமோ தெரியாது சகோதரர்களே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அதனால தான் ஸ்விமிங் பூல் இருக்குது இல்லையா, அதுல குளிக்க போனா மைக்ரோ டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா ஒரு விதமான கிருமி விளங்குமா. என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் மறைவிடத்து முடி வந்தவர் குளித்திருப்பாரு, சுத்தம் செஞ்சிருக்க மாட்டாரு, அந்த பேன் அங்க விளங்குது. சொல்லுவாங்க, அதுக்கு தான் நாங்க கெமிக்கலை போடுறோம், மருந்த போடுறோம். ஒரு மருந்தும் சரி வராது சகோதரர்களே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இதை விட ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது குளிப்பாட்டுபவர்களுக்கு எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம். சகோதரர்களே, சுத்தமாக இல்லை, அந்த குளிப்பிலையும் சந்தேகமாகிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஹதீஸ்களில் பயந்த ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே, ஓண்ட உடம்புல இருக்கிற ஒரு முடி, அது ஃபர்லான குளிப்புல அதுக்கு தண்ணி படலன்னா அந்த முடிக்காக வேண்டியும் நரகத்திலே போட்டு அல்லாஹ் தண்டனை தருவான், வேதனை தருவான் என்ற ஹதீஸை கேட்டதிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமுடி வளர்த்தது கிடையாது சகோதரர்களே. தலைமுடிக்க அந்த நிலைமன்னா அடுத்த இடங்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது நபி அவர்கள் காலையிலே நடப்பார்கள். இன்று சுகர் நோயாளிக்கு என்ன சொல்லப்படுது? நடங்க, கொலஸ்ட்ரோலா நடங்க, ஹார்ட்ல வருத்தமா நடங்க, என்ன நோய் நடங்கப்பா நடங்க. நடக்கிறவங்க 90 வயசு வரைக்கும் நல்லா வாழ்றான், நடக்கிறவங்க 80 வயசு வரைக்கும், 100 வயசு வரைக்கும். அந்நியவர்களை பாருங்களே சகோதரர்களே. சமீபத்திலே ஒருவர் சொன்னாரே, இப்படித்தான் எனக்கு 75 வயசாகுது, நான் 50 வருஷமாக இந்த கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறேன். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் நபவியிலிருந்து மஸ்ஜிதுல் குபா வரைக்கும் நபி அவர்கள் நடந்து போவார்கள். சகோதரர்களே, இன்று சுகர் நோயாளிக்கு மருந்த கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க? நான் தர்ற மருந்து மட்டும் நம்பிராதீங்க, நான் தர்ற மருந்து உங்க உடம்புல வேலை செய்யணும்னா நீங்க நடக்கணும். நீங்க போயிலஸ் கோழி மாதிரி மருந்த குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு எழுப்பினீங்கன்னா உங்க சுகர் குறையாது, உங்களுக்கு கிட்னி சரி வராது. நான் தர்ற மருந்து உங்க உடம்புக்கு ஆஃபியத்தை தரணுமா, நீங்க மருந்து சாப்பிடுங்க, பிறகு நடங்க என்று வைத்தியர்கள் சொல்றார்கள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்த வைத்தியங்கள் தான் குர்ஆன். குர்ஆனை விட ஒரு வைத்தியம் உலகத்திலே கிடையாது. குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா பைத்தியக்காரனுக்கு ஓதி ஊதினா பைத்தியம் சோமாயிடும் சகோதரர்களே. அடுத்தது குல் சூறாக்கள். கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு வேணுமா, சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு வேணுமா, எதிரி அந்நியவர்களை விட்டும் பாதுகாப்பு வேணுமா, அல்லாஹ் சொல்றான் குல் சூறாக்களை ஓதுங்க. அடுத்தது சூரத்துல் பக்ரா. சகோதரர்களே, பக்ரா ஒரு ஆயுதம், ஒரு பலம். என்ன பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா, வீட்டில் கஷ்டமா, தொழில் சரி வருது இல்லையா, நம்பிக்கையுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி சகோதரர்களே, சமீபத்திலே ஒரு ஆலிம் சொன்னாரு,
நான் காலிக்கோட்டுக்கு போனேன், தலாக் வரைக்கும் போனேன். பிறகு யோசித்தேன், பக்ராவை ஓதுவோம், அல்லாஹ் என் குடும்ப வாழ்க்கையை சரியாக்கிட்டான். சகோதரர்களே, பக்ரா ஆயுதம், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதுக சகோதரர்களே. அடுத்தது ஷிஃபாவுடைய 6 ஆயத்துகள். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன் வ யஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன். ஷிஃபா ஷிஃபா என்று வரும் 6 ஆயத்துகள் ஓதுங்க சகோதரர்களே, அத்துணை நோய்களுக்கும் மருந்து. அடுத்தது முஸ்லிம்களுடைய வைத்திய பொருட்கள் தான் தேன். தேனை விட ஒரு வைத்தியம் கிடையாது சகோதரர்களே. நபி அவர்கள் காலையிலே எழும்பினவுடனே தேனையும் நீரையும் குடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அதை மாத்தி தேநீராக்கிட்டோம். நபி அவர்கள் தேனையும் நீரையும் குடிச்சது நம்ம மாத்தி தேநீராக்கிட்டோம் சகோதரர்களே. நபி அவர்கள் காஃபியை குடிக்க முன்னால், டீயை குடிக்க முன்னால் தேனை குடிப்பார்கள். நல்ல தேனை குடிக்கணும். நோய் வார தேன் சரி வராது, அதால ஒரு பலனையும் காண முடியாது. நல்ல தேன் சகோதரர்களே குடிங்க. நரம்பு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து. பால் அது இரவேளை குடிக்கணும். குடல் சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் மருந்து சகோதரர்களே. மனிதனுக்கு நோய் வர்றது 2 ஆலே. ஒன்று குடலாலே, அடுத்தது நரம்பாலே. நரம்பு சம்பந்தமான அத்துணை நோய்களுக்கும் தேன் தேன் சகோதரர்களே. நம்மளாலே ஒரு பேச்சஸ் புல்லே சாப்பிட முடியாது. மாடு ஒரு பேச்சஸ் புல்ல சாப்பிட்டாத்தா அதுக்கு ஒரு போத்தல் பால் வரும் சகோதரர்களே. நம்மளாலே 1000 பூலே தேன் எடுக்க முடியாது. தேன் பூச்சி 1000 பூலே தேன் எடுத்தாத்தா அதுக்கு ஒரு போத்தல் தேன் வரும் சகோதரர்களே. பால் புல்லுகளின் சுருக்கம், தேன் பூக்களின் சுருக்கம். அடுத்தது அத்திப்பழம், ஜைத்தூன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வத்தீனி வஸ்ஸைத்தூன். அத்திப்பழத்தின் மீது, ஜைத்தூனின் மீது சத்தியமாக. அடுத்தது கருஞ்சீரகம், மௌத்தை தவிர அத்துணை நோய்களுக்கும் மருந்து. அடுத்தது ஈச்சம்பழம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் அகல சபஅ தம்ராத்தின் அஜ்வா. அஜ்வா 7 ஈச்சப்பழங்களை யார் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு நஞ்சோ சூனியமோ மேல ஒட்டாது. அஜ்வாத்தா இல்லே, சும்மா ஈச்சப்பழத்தை எடுத்து காலையில சாப்பிட்டது அல்லது இரவேளை தண்ணியில போட்டு காலையில சாப்பிட்டது ஆண்மையை அதிகரிக்கும். கேஸ்ட்ரிக்கு பெரிய மருந்து சகோதரர்களே. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், பிரசவம் நிகழக்கூடிய பெண்களா, கற்பிணி தாய்மார்களா, அல்லாஹ் சொல்கிறான் பச்சை ஈச்சப்பழம் மரம், அதை குலுக்குங்க. மரியமே, உங்களுக்கு பிரசவ நேரம் வந்துருச்சு, போய் பச்சை ஈச்சப்பழம் மரம் அதை குலுக்குங்க. அதுல இருந்து பச்சை ஈச்சப்பழம் விழும், அதை சாப்பிடுங்க, உங்க பிரசவம் லேசாகும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது இலந்தை இலை. இலந்தை இலை அரபிகள் சவக்காரம் பாவிக்க மாட்டார்கள். நபியுடைய காலத்தில் சஹாபிகள் சவக்காரம் பாவிச்சது கிடையாது. எல்லா சஹாபிகளும் இலந்தை இலையை தண்ணீர போட்டு அதை தேய்த்து குளிப்பார்கள். இன்னைக்கு கூட சில பகுதிகளில், நம்ம நாட்டில் சென்ற கிழமை சொன்ன நேரத்தில் ஒருவர் வந்து சொன்னாரு, ஹஸரத், எங்க ஊர் பகுதியிலே ஜனாசாக்களை குளிப்பாட்டும் பொழுது இந்த மன்னார், புத்தளம் இது போன்ற இடங்கள்ல குளிப்பாட்டும் பொழுது இழந்த இலையால் தான் ஜனாசாவை குளிப்பாட்டுவோம். ஏன் குளிப்பாட்டுறோம், எதுக்கு குளிப்பாட்டுறோம் தெரியாது சகோதரர்களே. ஏன் குளிப்பாட்டுவார்கள்? அரபிகள் ஜனாசாவை இழந்த இலையால் குளிப்பாட்டி அடக்குவார்கள். ஏன் தெரியுமா? கபருக்குள்ள வைத்த பிறகு கிருமிகள், நச்சுகள் அந்த ஜனாசாவை தீண்டக்கூடாது என்பதற்காக வேண்டி கபூர்ல வைக்கும் ஜனாசாவை பாதுகாக்கும் மனிதன்
அவனுக்கு புரியல்ல, அவனுக்கு விளங்கல்ல, அவனுக்கு தெரியல்ல. உயிருடன் இருக்கும் நான் இதால் குளித்து வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் சோதர்களே, எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய பலம். சூரியத்தை விட்டும் இந்த இலந்தையிலை பாதுகாக்கும் சோதர்களே. ஆகையினால் மறந்துடாதீங்க, இவைகள் அத்துணையும் முஸ்லிம்களுடைய சொத்துகள், பாதுகாக்கப்பட வேண்டியவைகள், ஆரோக்கியத்துக்குரிய வழிகள். ஆகையால் சோதர்களே, ஈமானுக்கு பிறகு ஆகப்பெரிய சொத்து ஆரோக்கியமான வாழ்க்கை. அதனால தான் இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், எங்க காலத்தில் இருந்தே ஒரு வைத்தியர் கிட்ட நாங்க போனோம். அவர் சக்கராத்து நேரம் போய் கேட்டோம், வைத்தியரே ஏதாச்சும் உங்க அனுபவத்தில் இருந்து புத்திமதிகளை சொல்லுங்களே. சகோதரர்களே, அவர் சொன்னாரா, இந்த பார்ப்பா, திருமணம் முடிக்கும் பொழுது கன்னி பெண்களை திருமணம் முடி. அடுத்தது சொன்னாரா, பழம் சாப்பிடும் பொழுது அறப்பழம் உள்ள பழங்களை சாப்பிடு. அடுத்தது சொன்னாரா, சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காதே, சாப்பிட முதயும் குடிக்காதே. சாப்பிட்டதுக்கு முதல்ல அரவருக்கு முதல்ல தண்ணி, சாப்பிட்ட பிறகு அரவருக்கு பிறகு தண்ணி குடி. அடுத்தது சொன்னாரா, நீங்க இரவு சாப்பிட்டா 40 எட்டுகள், இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து. 40 எட்டுகள் நடக்காமல் தூங்கிறாதே. பகல் சாப்பிட்டா கையிலுள்ளா தூங்குவதை மறந்துடாதே. பாத்ரூம் போய் வந்தா குளிச்சின்னா வந்த உடனே தண்ணீர் குடிக்காதே. உடல் பயிற்சி செஞ்சினா உடனே வந்து குளிக்காதே. குளிர்பானங்களை குடிக்காதே. சகோதரர்களை, நம்ம கண்ணால பார்த்தோம், நமது ஒரு சகோதரர் அல்லாஹு அக்பர் சில வருஷங்களுக்கு முதல்ல ஜிம்முக்கு போய் வந்தாரு. 28 வயசாவது, வந்த உடனே குளிச்சாரு. சகோதரர்களே, சின்ன கைப்பிள்ளையும் இருக்குது. அல்லாஹு அக்பர், குளிச்ச உடனே சொன்னாரா, தலைவலிக்குது. தண்ட வாப்பட மடியில தலைய வச்சாரா. சில நேரங்கள்ல பிரஷர் கூடி நரம்பு வெடிச்சு மௌத்தாகிட்டார். சகோதரர்களே, உடல் பயிற்சி செஞ்ச உடனே தண்ணீர் குடிக்காதே, குளிக்காதே. இது நபியுடைய சுன்னத்து சகோதரர்களே. ஆகையினால் இஸ்லாம் ஆரோக்கியத்தை வழிகாட்டுது. அல்லாஹ் விரும்புகிறது ஆரோக்கியமான வாழ்க்கையை. எந்த மனிதனும் படுத்த படுக்கைக்காகி நோயாளியாவி அடுத்தவர்களுக்கு பாரமாவி இருக்கிறதே அல்லாஹ் விரும்பல்ல, நபி வழிகாட்டல்ல. நபியுடைய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், தள்ளாடும் வயதை விட்டும் அடுத்தவர்களுக்கு பாரமாகும் வயதை விட்டும் என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். அதனால தான் சகோதரர்களே சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் வந்துச்சே, ரமலானின் மூலம் என்னத்தை அடைந்தோம்? தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், திக்ர் செஞ்சோம், பள்ளிக்கு வந்தோம், கியாமுல் லைல் தொழுதோம், தக்வாவை அடைந்தோம். இவைகள் மட்டுமா ரமலானுடைய நோக்கம்? இல்லை சகோதரர்களே, இது ஒரு பகுதி. சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூமு தஸிஹு, நோன்பு பிடிங்க, ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள். ரமதானின் மூலம் எத்தனையோ நோயாளிகளுக்கு நோய் குறையுது. ரமதானின் மூலம் சுகர் குறையுது. ரமதானின் மூலம் சகோதரர்களே ஆரோக்கியம் கிடைக்குது. சொல்றாங்க நோன்பின் மூலம் கேன்சர் கூட சுகமாகுதாம். ஏன்? ஏன்? இந்த உடம்பு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. பிறகு அது என்ன செய்யும்னா, தன்னை தானே அது அழித்துக் கொள்ளும், தன்னை தானே அது சாப்பிடும். தனக்குள்ள இருக்கிற கொழுப்பை அது சாப்பிடும், தனக்குள்ள இருக்கிற கேன்சரை அது சாப்பிடும், இல்லாமலாக்கிரும். ஆரோக்கியம் நபி சொல்றாங்க
நோன்பு பிடிங்க, ஆரோக்கியத்தை அடையுங்கள். ஆகையால் சோதர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயம் எல்லாம் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அவைகளை மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்ம அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து நீண்ட ஆயுளை தந்து சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா வ ஹபீபினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ